சரி. நம்ம வந்து எஸ்இஓ நேத்து பார்த்துட்டு இருந்தது. அதோட கன்டினியூஷன் அப்படியே பண்றோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் இதுல வந்து இப்போ நிறைய நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம ஓரளவுக்கு ஒர்க் ஆகக்கூடிய பேராமீட்டர்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்க பண்ணினீங்கனாவே ஒரு லொகேஷன் பேஸ் பண்ணி எஸ்இஓ, அதாவது பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இல்ல பைத்தான் கோர்ஸ் இன் சென்னை அப்படிங்கிற லொகேஷன் பேஸ் பண்ணி பண்றதா இன்னைக்கு இருக்கிறதுல நம்ம ஒரு 3 to 6 monthsல கொண்டு வர முடியும். எஸ்இஓ கோர்ஸ் அப்படின்னு நம்ம தேடணும்னா இந்தியா ஃபுல்லா நம்ம வரணும் அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம். அதுக்கு வந்து நிறைய ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஆன் பேஜ் எஸ்இஓ வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். கூகுளை வந்து அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியா ஃபுல்லா காமிக்கிறதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மும்பைல இருந்து ஒருத்தங்க எஸ்இஓ கோர்ஸ் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா லொகேஷன் கொடுக்காமயே தேடினாலும் கூட கூகுள் என்ன நினைச்சுக்குது அப்படின்னா மும்பைல இருந்து தேடுறாங்க. அப்போ மும்பைல இருக்கிற ஒரு 5 கம்பெனியும் லொகேஷன் போனதுனால ஒரு ஆன்லைன் கம்பெனி ஒரு 4-5 கொடுக்குற மாதிரி அவங்க பண்றாங்க. ஸோ அதனால லொகேஷன் போடலினாலும் அந்த லோக்கல் கம்பெனிஸ் தான் ப்ரையாரிட்டி கூகுள் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலா தேடுறவங்க லொகேஷன் வச்சுதான் இன்னைக்கு எல்லாமே தேடுறாங்க. நம்ம எது தேடினாலும் நம்மளை அறியாம வந்து அந்த லொகேஷன் போடுறோம். லொகேஷன் போடல அப்படின்னா ஆன்லைன் கம்பெனிஸும் வரும். நீங்க தேடுற ஐபி அட்ரஸ்ல இருந்து லோக்கல் கம்பெனிஸும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால அது நீங்க அதனால இந்தியா ஃபுல்லா நம்ம வரணும்னு ஒரி பண்ண வேண்டாம். நீங்க எந்த இடத்துல பிசினஸ் பண்றீங்களோ அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணணும். இப்ப திருப்பூர் ஈரோடுல இருந்தாலும் நமக்கு ஆடியன்ஸ் வர்றாங்க. நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பூர்லயோ இல்லை ஈரோடுலயோ இருக்கவங்க பைத்தான் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்னே தேடுவாங்க. அவங்க இருக்கிறது ஈரோடு, ஆனா கோயம்புத்தூர்ல வந்து படிக்கணும்னு தேடுறப்ப அந்த கோயம்புத்தூருங்கிறத வச்சு நம்ம எஸ்இஓ இத்தனை நாளா நம்ம பண்ணங்காட்டி நம்ம முன்னாடி அங்க ஈரோட்லயே வருவோம். சம்டைம்ஸ் ஈரோடுல இருக்கிறவங்க வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவங்க ஈரோடுல இருந்து தேடுறாங்க. ஸோ ஈரோடுல இருக்கிற கம்பெனி ஒரு 4-5 கொடுக்கும், ஆன்லைன் பேஸ்ல இருக்கிற கம்பெனி ஒரு 4-5 கொடுக்கும். அப்ப அந்த டைம்ல கோயம்புத்தூர் பேஸ்ல நம்ம போகாம கூட இருக்கும், ரேங்கிங் போட்டிருக்கும். ஸோ அதனால தேடுறவங்களை பொறுத்துதான் நீங்க எல்லாத்துலயும் ரேங்க் ஆகணும்னு நினைக்காம நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அந்த லொகேஷன்ல தேடினா உங்களோட வர்ற அளவுக்கு நீங்க பண்ணணும். நான் எல்லா ஊர்லயும் வரணும், இந்தியா ஃபுல்லா வரணும், இப்படி தேட இந்த கீவேர்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டே இருந்தோம்னா எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். அதனால டு ஸ்டார்ட் வித் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன், குறிப்பிட்ட கீவேர்ட்ஸுக்கு நீங்க ரேங்க் ஆகணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்றப்ப கூகுள் நான் ஏற்கனவே சொன்னேன் 200 பேராமீட்டர்ஸ் வச்சு தான் ரேங்க் பண்ணுது. ஓகே, இட் ஹாஸ் அரௌண்ட் 200 பேராமீட்டர்ஸ். அதுல எந்த காம்பினேஷன்ல எதை பேஸ் பண்ணி பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது. எது அந்த 200 பேராமீட்டர்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்து ஜேர்னலிசம் அந்த இதெல்லாம் படிக்கிறப்ப புக்கு மாதிரி மேகசின்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு 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 சின்ன ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்துட்டு அதை கான்சன்ட்ரேட் பண்றோம். அதனால அது பண்றப்ப அதுலயே நம்மளால வர முடியும் அப்படிங்கிறத நம்மளே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காம்படிஷன். உங்களோட காம்படிஷன் எத்தனை கம்பெனி இருக்காங்க, கோயம்புத்தூர்ல எத்தனை கம்பெனி எஸ்இஓ பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது மாறும். நீங்க வந்து ஒரு 10 பேர் தான் ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுறீங்க அப்படின்னா 10 பேர்ல ஏதோ ஒரு ரேங்கிங் உங்களுக்கு வந்துடும். எதர் 1 or 10 அப்படிங்கிறது வந்துடும். 100 பேர் ஓடுறாங்க அப்படின்னா நீங்க அந்த 10க்குள்ள வரணும்னா எவ்வளவு ஸ்பீடா ஓடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. யாருமே வரல, 10 பேருக்கு அப்புறம் யாரும் வரலைன்னா எப்படியும் 10வது நீங்க வந்துருவீங்க. நீங்க ரொம்ப ஸ்லோவா ஓடினாலும் 10வது ரேஸ்ல வந்துருவீங்க. ஆனா 100 பேர் உங்க பின்னாடி வர்றாங்கன்னா 10வதுக்குள்ள வரக்கு நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா 90 பேர்த்தோட ஸ்பீடா ஓடணும். அங்கதான் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எஸ்இஓ அதே மாதிரி தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்னு ஒரு 10 இன்ஸ்டியூட் தான் கொடுக்குறாங்கன்னா 10க்குள்ள நீங்க வந்துடலாம். இன்னைக்கு 100 இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க அப்படின்னா மீது 90ஓட நீங்க எல்லாம் பயங்கர அப்டேட்டடா எல்லாமே இருப்பாங்க, அப்டேட்டடா இருக்கும். ஸோ அதுதான் வந்து காம்படிஷன். ஏன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓப்பனிங் இருக்குன்னா ஒரு தடவை பண்ணிட்டு விடுறது இல்லை. நான் ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்ணி ஓடிட்டேன் லைஃப் லாங் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு காம்படிஷன்லையும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஓடிட்டே இருக்கணும். அப்போ கன்சிஸ்டண்டா நீங்க எஸ்இஓ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் முன்னாடி இருக்க முடியும். அப்கோர்ஸ் நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணாலும் அல்காரிதம் ஏதாவது சேஞ்ச் பண்றப்ப பின்னாடி போவீங்க. பட் திருப்பி நீங்க வந்துடுவீங்க. ஸோ அல்காரிதம் அப்படின்னு நான் சொல்றப்ப சர்ச் என்ஜின் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு மேகசின் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லலை அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த இடத்துல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இமெயில் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இமெயில் வரும். உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதாவது வந்ததுன்னா எடுத்து பாருங்க. டெய்லியும் படிக்கணும்னு நான் சொல்ல. இதுல போனீங்கன்னாவே எஸ்இஓ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். டுட்டோரியல் இருக்கு. பட் அவ்வளோ நீங்க போனீங்கன்னா நிறைய மெட்டீரியல் தான் இருக்கும். முக்கியமானது ஏதாவது அல்காரிதம் பத்தி அப்டேட்லாம் இதுல தான் வரும். அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணிக்கலாம். சர்ச் என்ஜின் ஜேர்னல்.com
இதுவும் நான் சொல்றேன் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்ப என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம 100% நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல். நீங்க எந்த ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணீங்கனாலும், ஒரு ப்ராடக்ட்டுக்கோ ஒரு சர்வீசஸ்க்கோ நீங்க கிரியேட் பண்ணாலும் அந்த யூஆர்எல்ல அந்த கீவேர்டு வர்ற மாதிரி இருக்கணும். ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டா இருக்கும். ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்னா நான் என்ன சொல்றேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், எஸ்இஓ, கோயம்புத்தூர், சிபிஇ, இப்படி பெரிய யூஆர்எல் வைக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இந்த அளவுக்கு தான் வைக்கணும். பெரிய யூஆர்எல் என்னைக்கு கொண்டு போகாதீங்க. நம்மளுக்கு எப்படி படிக்கிற கஷ்டமோ அதே மாதிரி தான் சர்ச் இன்ஜினும் படிக்கிற கஷ்டமா இருக்கும். நம்ம எவ்வளவு ஈஸியா படிக்கணுமோ அந்த அளவுக்கு அங்க வைங்க. நோ அண்டர்ஸ்கோர், நோ அண்டர்ஸ்கோர், அண்டர்ஸ்கோர் கொடுக்காதீங்க யூஆர்எல். எப்பவுமே ஹைஃபன் தான் கொடுக்கணும். எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரல, சிங்கிள் பேஜ் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் appincoimbatore.com அதுலயே எல்லா மெனுவும் கொண்டு வந்துருவாங்க. தனி யூஆர்எல் இருக்காது, ஒரே பேஜுக்குள்ள எல்லாம் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோடதுல வந்து பாத்தீங்கன்னா பாட் கோவை, ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த யூஆர்எல் எதுவும் மாறவே இல்லை. பாத்தீங்கன்னா பிரைசிங் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்கும். How it works. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க முக்கியமான சர்வீசஸ் ப்ராடக்ட் வச்சீங்கன்னா தனி யூஆர்எல் வராதப்ப எஸ்இஓல கொஞ்சம் டிராபேக் இருக்கும். எப்பவுமே எஸ்இஓல தனி யூஆர்எல் இருந்தா கூகுள் டக்குன்னு எடுத்துட்டு வந்து காமிக்கும். ஒரே யூஆர்எல் எல்லா ஸ்டஃபையும் பைத்தான், ஜாவா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு யூஆர்எல் அப்படின்னு வச்சீங்கன்னா ரேங்கிங்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்இஓ பவுண்டு கிடையாது, ஜென்ரலா நம்ம வைக்கிற ஒரு வெப்சைட். எஸ்இஓக்காக நீங்க பண்றீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் தனி யூஆர்எல் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சர்வீசஸ் ஆர் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்து டைட்டில் நான் சொல்லியிருந்தேன் 70 கேரக்டர்ஸ்குள்ள வைங்க. அந்த பிரைமரி கீவேர்டை கொண்டு வாங்க. பிரைமரி கீவேர்ட்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் டைட்டில்ல நம்ம வைக்கணும். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒவ்வொரு வெப்பேஜுக்கும் ஒரு டைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதேதான். இதுல போயிட்டு கண்ட்ரோல் யூ ஆர் பேஜ் வியூ சோர்ஸ், ரைட் கிளிக் போயிட்டு பேஜ் வியூ சோர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இதை பார்க்கலாம். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன் இப்போ கரண்டா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சர்ச் என்ஜின்லயே வருது. ஸோ அதனால வந்து டைட்டிலையும் கீவேர்டு கொண்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த கீவேர்டை கொண்டு வாங்க. இருக்கு பாத்தீங்களா, இதான் நம்மளோட பிரைமரி கீவேர்டு, இதை நம்ம கொண்டு வந்து. ஸோ அதனால டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பிரைமரி கீவேர்டு. இதுல 70 கேரக்டர்ஸ்குள்ள வச்சுக்கோங்க, இதுல 240 கேரக்டர்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. ரெக்கமெண்டட் டெக்னிக்ஸ் இதெல்லாம். அடுத்து வந்து H1 டேக். நம்ம பார்த்ததே தான். H1னா என்னது, ஹெட்லைன்ஸ் டேக் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு பேஜுக்கு ஒரு H1 தான் இருக்கணும். நார்மலா நீங்க ஃபர்ஸ்ட் போல்டா பெருசா எது இருக்கோ அதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் போங்க. இன்ஸ்பெக்டர் போனீங்கன்னா இந்த இடத்துல H1 இருந்ததுன்னா கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். உங்க டெவலப்பர் கரெக்டான H1 தான் கொடுத்துருக்காரு. H1 இல்ல அப்படின்னா நீங்க கொடுக்க சொல்லணும், டெவலப்பர்ட்ட பண்ண சொல்லணும். ஸோ இதுதான் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் 2026 H1. ஸோ அப்போ H1 டேக் இம்பார்ட்டன்ட். 4வது பேராமீட்டர் டெக்ஸ்ட் போல்டு. அங்கங்க டெக்ஸ்ட் போல்டு பண்ணுங்க. முக்கியமான கீவேர்டை போல்டு பண்ணிக்கோங்க. கூகுள் வந்து என்னென்ன போல்டு பண்ணியிருக்காங்களேன்னு பார்க்கும். அப்போ அந்த கீவேர்டும் அந்த சர்ச் பண்றது மேட்ச் ஆகிறப்ப ஈஸியா இருக்கும். ஹெட்லைன்ஸ் அது இல்ல, இந்த டைட்டில் கிடையாது. இந்த டைட்டில் இருக்கு, இது H1 கிடையாது. இது வந்து பேஜுக்குள்ள இருக்கிற டைட்டில், இதுதான் டைட்டில். இந்த டைட்டில் வந்து சும்மா மவுசிங் வச்சீங்கன்னா மூவ் ஆகும். அது வந்து வெப் பேஜோட டைட்டில். இது வந்து இந்த பேஜ் என்ன சொல்ல போறது அப்படின்னு சொல்ற ஒரு இது. இப்ப நான் இதை பார்த்து இப்ப யாரும் சொல்ல வர்றீங்க, வந்தனையுமே என்ன வர்றீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதை படிச்சுன்னா என்ன ஒரு பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னா ஓகே, the entire page is going to talk about digital marketing course அப்படிங்கிறது ஆகும். இது வந்து H1ல இருக்கணும். இதுக்கப்புறம் வர ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலைட்ஸ் இருக்கு. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்ட் ரைட் கிளிக் பண்ணா H1ல இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பேஜ் ஒரு H1 தான் இருக்கு. அதெல்லாம் வந்து H2 அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். எத்தனை H2 வேணாலும் இருக்கலாம், எத்தனை H3 வேணாலும் இருக்கு. ஒரு H1 தான் அந்த என்டையர் பேஜ்
சஜஸ்ட் தட் இந்த பேஜ் வந்து இதுதான் அப்படிங்கறது சொல்றதுதான் ஹெச்ஓ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் போல்டு சொன்னா முக்கியமான இதெல்லாம் போல்டு பண்ணிக்கோங்க, அது எஸ்சிஓக்கு யூஸ் ஆகும். நம்பர் ஆஃப் டைம் கீவேர்ட், எவ்ரி 200 to 300 வேர்ட்ஸ் வர்றப்ப ஒரு பிரைமரி கீவேர்டை நீங்க கொண்டு வந்துருங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்ங்கிறது நம்மளோட பிரைமரி கீவேர்டா இருக்கும். நான் டைப் பண்ற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் 13 தடவை அப்பியர் ஆயிருக்கு. எவ்ரி 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை கொடுங்க. எல்லா டைம் 200 வேர்ட்ஸ் கொடுக்க முடியாது, இந்த இடத்துல வந்து அடுத்தடுத்து வர மாதிரியோட இருக்கும், தட் இஸ் ஃபைன். பட் டோட்டல் வேர்ட்ஸையும் நம்பர் ஆஃப் டைம் அப்பியர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் தட் 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை வர மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டா 200 முடிஞ்சுதான் வரணும்னு கிடையாது, 200க்குள்ளேயே 2 தடவை கூட வரலாம். கண்டென்ட் ரீடபிலிட்டி, கண்டென்ட் ரீடபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் மாதிரி தெரியாது உங்களுக்கு. கண்டென்ட் ரீடபிலிட்டினா ஒரு யூசர் வந்து அந்த என்டையர் பேஜ் படிச்சு பார்த்தாங்கன்னா அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கும். நீங்க ஃப்ளோங்கிறது என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் எடுத்து இன்ட்ரோல வைக்கிறது, இன்ட்ரோல் சீன் எடுத்து ஃபர்ஸ்ட் சீன்ல வச்சீங்கன்னா எப்படி இருக்கும். அப்போ ஒரு டைரக்டர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வர்றாரு, இந்த இடத்துல இப்படி மூவ் பண்றாரு ஹீரோ, இந்த இடத்துல ஒரு பார்ட் சீன் வருது, இந்த எல்லாம் வர்றதுதான் ஒரு ஃப்ளோவா அவரை பொறுத்தளவு. அது சக்சஸா இல்லைங்கிறது ரெண்டாவது. அந்த ஃப்ளோ வந்து ஓகே இந்த இடத்துல யூசருக்கு போர் அடிக்கும் அப்போ ஒரு பாட்டு வைப்போம் அப்படிங்கிறது தான் டைரக்டரோட ஸ்கிரீன் பிளேன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்கிரீன் பிளே தான் இங்க கண்டென்ட் ரீடபிலிட்டி. அப்போ ஒரு பையர் உங்களுக்குள்ள வர்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்க எழுதி வைக்கணும். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வாங்க போறது என்ன, யாரு, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சிலபஸ், ட்ரெயினர், சர்டிபிகேட், கூகுள் ரிவ்யூஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்படி என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து நீங்க கொண்டு வரணும். இப்போ நம்மளோட இதில் எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்களா, இந்த போட்டுக்கு பாத்தீங்களா, இது எங்களுக்கு எவ்வளவு மூவ் ஆனாலும் இது இருந்துட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்க்ரால் பண்ணாலும் இது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நான் இதைத்தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன், பையரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான் அப்படின்ட்டு ஒரு ரேண்டமா செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன எக்ஸ்பெக்டேஷன், ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இதுல மேபி பிளேஸ்மெண்ட்டுங்கிற வேர்டு நான் மாத்திக்கணும். கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு எல்லாருமே தேடுவாங்க. ட்ரெயினர் ப்ரொஃபைல், யார் இங்க ட்ரெயினர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, சிலபஸ் என்ன இவங்களுக்கு, எஃப்ஏக்யூ, ரிவ்யூஸ், அப்கோர்ஸ் கூகுள் ரிவ்யூஸ். எதை நீங்க எந்த டைம்ல கிளிக் பண்ணாலும் டக்குன்னு நேரம் அங்க போயிடும். கோர்ஸ் ஃபீஸ்ன்னு கிளிக் பண்றீங்களா, நேரம் இங்க வந்துடும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து கோர்ஸ் ஃபீஸ் போட்டிருக்கோம் 29,899 அண்ட் 59,899 அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து ரெண்டு பர்பஸ். ஒன்று வந்து நான் போட்டதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் வெரி டிரான்ஸ்பரண்ட். இது தெரிஞ்சு நீங்க வர்றதுன்னா வாங்க, இதுதான் ஃபீஸ் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஏன்னா அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்க போறேன், வந்தாங்கன்னா நான் கொடுக்க போறேன். இன்னொன்று வந்து கூகுள் லைக்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிறத லைக் பண்ணும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் போட மாட்டாங்க. கோர்ஸ் ஃபீஸ்ன்னு ஒரு வேர்டு வரும், கஸ்டமர் அதை தேடுறாங்கிறத கோர்ஸ் ஃபீஸ்னு வரும். உள்ள வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட்ஸ் வித் எவ்வளோ, நாமினல் ஃபீஸ், இதெல்லாம் போட்டு எழுதுவாங்க. ஆனால் உண்மையான ஃபீஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூகுள் வந்து அதை லைக் பண்ணும். ஏன்னா இவங்க வந்து எல்லாரும் அதை தான் தேடுறாங்க, இவன் அந்த நம்பரவே கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா அந்த சைட்டை தான் எடுத்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கோர்ஸ் ஃபீஸ் போடாத இருக்கிற சைட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குட்டு நம்மளுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைம்ல நம்ம வேற பேராமீட்டர்ஸ், இந்த 200ல 1-2 நம்ம சரியில்லைன்னாலும் கூட இந்த பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு கை கொடுக்கும். புரியுங்களா? பேக்லிங்ஸ் வந்து நம்ம 10 லட்சம் பேர் பேக்லிங்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு சில கம்பெனிஸ். நம்ம வெறும் 30,000 அப்படின்ட்டு காமிக்கிறோம். அப்போ நம்ம ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும். பட் அப்படி இருந்தும் ஏன் நம்மளுக்கு காமிக்கல அப்படின்னா மேபி இந்த மாதிரி நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை வந்து காமிக்கணும், கோர்ஸ் ஃபீஸ் போட்டிருக்காங்க காமிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பேர் போட ஆரம்பிச்சாங்க. நீங்க சேட்லயே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் ஏஐல தெரிஞ்சீங்கன்னா ஏஐ கோர்ஸ் ஃபீஸோட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏஐ தான் இது. பட் ஆனால் தப்பா கொடுக்குது. இது இந்த 36 நம்ம போடவே இல்லை, நம்ம போட்டது 29 அண்ட் 59 போட்டிருக்கோம். பட் இவங்க எல்லாம் வந்து வெப்சைட்ல போடாம ஏதோ ஒரு இதுல எடுத்து கொடுக்குது. பட் ரியலா போட்டிருந்தீங்க அப்படின்னா கூகுள் சர்ச்ல முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா 2026 நான் போட்டிருக்கேன் நிறைய இடத்துல.
வி ஆர் த லேட்டஸ்ட் அப்டேட்டட் ஒன்னு கூகுள் தெரிஞ்சு மற்ற சைட்டை காமிக்கிற போதில் இவன் 2020 இன்னைக்கு தேவையானதுக்கு ஏதோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த இயரை கொண்டு வந்துருக்கு கரண்ட்ல இருக்கிற மாதிரி நீங்க காமிச்சுக்கணும். அதனால வெப்சைட் கீழே எல்லாம் வந்தீங்கன்னா 2026 அப்படிங்கிறத வச்சிருவோம். 2025 4ல சில பேர் வச்சிருப்பாங்க, மறந்துடுவாங்க, அதை மாத்துறதுக்கே மறந்துடுவாங்க. அதெல்லாம் அவுடேட்டட்னு கூகுள் நினைச்சுக்கோங்க. அடுத்து வந்து கண்டென்ட் ரீடபிலிட்டி நான் சொன்னேன். அதுல என்ன பையர் எக்ஸ்பெக்ட் பண்ணா இல்லை. இமேஜ் ஆல்ட் டேக் வந்து கீவேர்டு சொல்லியிருக்கேன் நான். ஏதோ ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அந்த ஒரு ஆல்ட் டேக்னு சொல்லுவோம். ஒரு இமேஜுக்கு வந்து ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நான் நம்ம டெவலப்பர் கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஒரு இமேஜ் நான் கிளிக் பண்ண கேட்டேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பைத்தான் ஜாவான் இருக்கு. இது கீவேர்டு இல்லை, நம்ம கீவேர்டு தான் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா கூகுள் வந்து ஒவ்வொரு இமேஜுக்கும் வேற என்ன டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க ஆல்டர்னேட்டா அப்படின்னு போய் பார்க்குது. பார்க்குறப்ப இது சம்மந்தம் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பைத்தான் ஜாவான்னு அதுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. அப்போ கீவேர்டு வைக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் இன் கோயம்புத்தூர். ஸோ 10 இமேஜ் இருக்குன்னா 10 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். இதுவும் தப்பு, பட் ஆனால் மாற்றணும் அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். இப்போ ஆல்ட் இமேஜ் வந்து நீங்க இன்டர்னல் லிங்க்ஸ் மினிமம் 2 நான் சொல்லியிருக்கேன். உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இன்டர்னல் லிங்க். நான் கிளிக் பண்ணேன்னா ஆப்பிள்குள்ளேயே வேற ஒரு இடத்துக்கு போகும். அதுதான் இது வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மினிமம் 2, ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க். எக்ஸ்டர்னல் லிங்க்னா அக்கார்டிங் டு naukri.com there are about 2,40,000 jobs available in India in digital marketing. அப்படி இது ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க். நௌக்ரி கிளிக் பண்ணா நேரம் நௌக்ரியில அந்த இது போற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ 2 இன்டர்னல் அண்ட் 1 எக்ஸ்டர்னல் லிங்க். நோ டூப்ளிகேட் கண்டென்ட். நீங்க இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டே இருக்கக்கூடாது. டூப்ளிகேட் செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பிளாகரிசம் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கணும். இப்போ பிளாகரிசம் செக்ல வந்து நிறைய ஃப்ரீ சைட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதிலே செக் பண்ணலாம். பட் கிராமர்லி அப்படிங்கிறது பெய்டு, இது ஃப்ரீல மினிமம் தான் இருக்கு. கிராமர்லிங்கிற ஒரு டூல், இது பெய்ட் டூல்ல போயிருக்குங்க. இதுல போனீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்படியே கொடுக்குறப்ப காப்பி பண்றேன். இந்த கண்டென்ட் வந்து டூப்ளிகேட்டா இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். See, 70% யூனிக் கண்டென்ட்டா இருக்கும், 30% டூப்ளிகேட்டா இருக்கலாம். 70% வந்து உங்களோட சைட்ல மட்டும்தான் அது இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி செக் பண்ணுறதுங்க உங்களுக்கு காமிக்கிறதா பாருங்க. கிராமர்லினா கிராமர் மிஸ்டேக் எல்லாமே சொல்லும். அது போக வந்து நம்ம மெயினா பிளாகரிசம் செக் இருக்கும். இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா கடைசியில் இருப்பாரு பிளாகரிசம் செக். கிராமர்லயே நிறைய வேலை பண்ணும், பட் நம்ம அதெல்லாம் பண்ணாம டைரக்டா இங்க வரும். கண்டென்ட் அனலைஸ் பண்ணி கிரீன் கலர்ல கொடுத்ததுன்னா எங்கெங்கெல்லாம் டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கு. சில ப்ராடக்ட்டுக்கு நீங்க பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அப்போ அது டூப்ளிகேட் மாதிரி தான் இருக்கும். கூகுள் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ப்ராடக்ட் ஸ்பெக் எப்பவுமே சேமா தான் இருக்கும். ஆனா நீங்க ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்ப இதுல வேற மாதிரியும் அதுல வேற மாதிரி பண்ணா தான் டூப்ளிகேட் இல்லாம இருக்கும். டூப்ளிகேட் இருந்தாலும் என்ன ஆகும், கூகுள் நான் ஏதோ ஒன்னதான் வந்து காமிப்பாங்க. எது ஃபர்ஸ்ட் நெட்ல வந்திருக்கோ அவங்கள மட்டும் தான் சர்ச்ல காமிப்பாங்க.
98% well then your text didn't match anything in your billions of academic and online sources. பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரத்துல சர்ச் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் ஆன்லைன் சோர்சஸ்ல தேடிட்டு உங்களோட டெக்ஸ்ட் வந்து யூனிக்கா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த டைம்ல நம்ம அப்படி எழுதுறப்ப அதனால காப்பி பேஸ்ட் பண்ணாம எழுதுறோம். இன்னைக்கு நீங்க நிறைய எழுதுற ஏஐ கண்டென்ட் எல்லாமே டூப்ளிகேட்டுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்க தான் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். டூல்ஸ்ல போட்டு எப்பவுமே டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. பட் நீங்க இன்னைக்கு இருக்கிறதுல அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. பட் அது நீங்க எடுக்கிறதா முடிவு. உங்களோட எஸ்சியோட பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்கன்னா டூப்ளிகேட் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ட்ரை டு அவாய்ட். ஏன்னா எந்த பேராமீட்டர் நம்மளை அஃபெக்ட் பண்ணவே தெரியாது. நீங்க திடீர்னு பாப்போம் இன்னொருத்தர் டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கும், அவங்க வர்றாங்க, அப்புறம் ஏன் நம்ம வரக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு வேற பேராமீட்டர் ஹையஸ்ட் ஏதாவது இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூனிக்கா எடுத்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ செக் ஃபார் டூப்ளிகேட் பிளாகரிசம் செக் நார்மலா கிராமர்லயே நல்லா இருக்கும். பெய்ட் ஆப்ஷன் இல்லாட்டி ஃப்ரீ செக்கர்லாம் நிறைய இருக்கு. அதுவே சொல்லும் 70% யூனிக், 30% யூனிக் அப்படிலாம் சொல்லும். மினிமம் 70% உங்களோட ஓன் கண்டென்ட்டா இருக்கும். அதனாலதான் கண்டென்ட் ரைட்டர்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. இப்போ ஏஏ டூப்ளிகேட் இல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுது. பட் அதை நீங்க தான் ஃபைனலா முடிவு பண்ற மாதிரி, நம்ம தான் முடிவு பண்ற மாதிரி. robots.txt எதுக்குன்னு நான் சொன்னேன். இந்த இது ஞாபகம் இருக்குமா? robots.txt நேற்று எடுத்துடலாம். உங்களுக்கு தெரியுமா? உங்க நேம் பிரீத்திகா. robots.txt சுபா, விக்னேஷ், கிருபாரன், ஜெயஹர்னி. கரெக்டா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கரெக்ட் தான் நீங்க சொன்னது 100% கரெக்ட். நீங்க புரிஞ்சது என்ன மாதிரி புரிஞ்சிருக்கீங்க? ஆன்லைன்ல யாராச்சும் சொல்ல முடியுமா வாட் robots.txt எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகே கரெக்ட். ஆன்லைன்ல கேட்டு பார்க்கல யாராச்சும் சொல்றாங்களா? இல்லங்கோ சரி. robots.txt வந்து ஒரு பர்டிகுலர் யூஆர்ல வந்து நீங்க அலோவ் பண்ண வேண்டாம், சர்ச் ரிசல்ட்ஸ்ல அல்லது சர்ச் இன்ஜின் கிரால் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த யூஆர்எல் நீங்க கொடுக்கலாம். இட்ஸ் அலோவ் அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ஸ்ல நீங்க கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ஷியலா இருக்கலாம். ஏதாவது ஒரு அட்மின் லாகினா இருக்கும், இல்லை ஒரு ஃபினான்ஷியலுக்காக நம்ம ஒரு யூஆர்எல் இன்டர்னலா போட்டிருப்போம், அது சர்ச்ல வர வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா robots.txtல அலோவ் டிஸ்அலோவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல டிஸ்அலோவ் பண்ணிடலாம். வெரி குட். அதனால robots.txt இந்த ஃபைல் அங்க இருக்கணும். எந்த சைட்டா இருந்தாலும் நீங்க அமேசான்கே பாருங்க, amazon.in/robots.txt அவங்களும் வச்சிருக்காங்க. எல்லா சைட்டும் வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவோ டிஸ்அலோவ். இது பாருங்க இதெல்லாம் வேற சர்ச் இன்ஜின் இருக்கு. கெட்டோ, ஸ்பைடர், ட்விட்டர் பாட், ஒவ்வொரு இதுவும் சர்ச் இன்ஜின் நிறைய இருக்கு. சர்ச் இன்ஜின் ஜிபிடி பாட், பெர்ப்ளெக்சிட்டி பாட், இதெல்லாம் தான் அந்த நம்ம ஸ்டார் போட்டோம்னா எல்லாத்தையும் அலோவ் பண்றோம்னு அர்த்தம். சாட் ஜிபிடில இருந்து கிளாட்ல இருந்து எல்லாம் அலோவ் பண்றோம். ஒவ்வொரு பெர்ப்ளெக்சிட்டிக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஸ்அலோவ் போட்டாங்கன்னா என்டையர் சைட்டே அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க பெர்ப்ளெக்சிட்டில. கிளாட் பாட்டுக்கு அதே மாதிரி தான் சொல்றாங்க. சரி, அதனால robots.txt நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். sitemap.xml ஜெயஹர்னி ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ண திருப்பி உங்களே கேட்கணும்னு நினைச்சுக்கேன். வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? அவங்கள விட்டுறலாம். sitemapல ஒரு பேஜ்ல இருக்க லைக் லிங்க்ஸ் அண்ட் பேஜ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் குரூப் பண்ணி காமிக்கிறது. பேஜ்ல இல்ல, என்டையர் வெப்சைட்ல இருக்கிறத குரூப் பண்ணி காமிக்கிறது. ஸோ வெப்சைட்ல வந்து ஜாவா, பைத்தான் இப்படி தனித்தனி பேஜ் வச்சிருப்பீங்க, பிளாக்ஸ் வச்சிருப்பீங்க, கேலரி வச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் இந்த வெப்சைட்டுக்குள்ள appincoimbatore.com எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு குரூப் பண்ணி அது ஒரு ஃபைலா வந்து காமிக்கிறது தான் sitemap.xml. நீங்க புது பேஜ் கிரியேட் பண்ணீங்கனாலும் அந்த பேஜ் ஆட் ஆயிக்கும். எக்ஸிஸ்டிங் பேஜ் டெலிட் பண்ணாலும் அது sitemap வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஆட்டோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஒரு ஃபைல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
வேற சில சைட்ஸ்ல மேனுவலா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு 90% ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் எல்லாமே வேர்ட்பிரஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதனால உங்களுக்கு ஆட்டோ இதுல ஒரு பிளக்இன் போட்டீங்க அப்படின்னா, எஸ்இஓ பிளக்இன் போட்டீங்க, யோஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அப்டேட் ஆயிடும். ஸோ அந்த சைட் மேப் வந்து கூகுள் ரீட் பண்ணுது. அதுல லாஸ்ட் மாடிஃபைடுங்கிறது எப்பங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு பேஜ் நீங்க லாஸ்டா மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து நீங்க கூகுள் வந்து கிராலிங் இண்டெக்ஸிங் உடனுக்குடன் பண்ணிடும். ஸோ அதனால சைட் மேப் கண்டிப்பா இருக்கணும். சில இதுல இல்லாமலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து நாளைக்கு அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சைட் மேப் ஃபைல் இருக்கும். 301 அண்ட் 302 ரீடைரக்ட். நான் சொல்லியிருந்தேன், ஒரு யூஆர்ல டெலீட் பண்ணிட்டீங்க இல்லை ரீநேம் பண்றீங்க அப்படின்னா அதை கூகுளுக்கு தெரியப்படுத்தணும், அதை எல்லா சர்ச் இன்ஜினும் தெரியப்படுத்தணும். அதுதான் வந்து 301 அண்ட் 302. டெம்பரரி ரீடைரக்ட், பெர்மனன்ட் ரீடைரக்ட். ஸோ ஒரு இது யூஆர்எல் வந்து இனிமேல் யூஸ் பண்ணவே போறது இல்லை அப்படின்னா பெர்மனன்ட் ரீடைரக்ட் நீங்க பண்ணிடலாம். இல்லை இப்போதைக்கு நான் பண்ணல, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன், திருப்பி வந்து ஐ கம் பேக் டு தட் ஓல்டு யூஆர்எல் அப்படின்னா டெம்பரரி ரீடைரக்ட். ஸோ கூகுள் புரிஞ்சுக்கும் இவங்க என்னைக்கு இருந்தாலும் அந்த பழைய இதுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால பட் டெம்பரரி யாரும் பண்றது இல்லை. பெர்மனன்ட் ரீடைரக்ட் தான் 301 அப்படிங்கிறத பண்றாங்க. 404 broken links. ஒரு எக்ஸிஸ்டிங் லிங்க் டெலீட் பண்ணிட்டோம் அல்லது ஒரு யூஆர்எல் தப்பா அடிச்சு உள்ள வர்றோம், இல்லாத யூஆர்எல் நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா, அது தேடுறோம் அப்படின்னா broken linksனு காமிக்கணும். இந்த broken links வந்து வேர்ட்பிரஸ்ல அந்த தீம் எடிட்டர்ல கிரியேட் அந்த 404 ஒரு பேஜ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் டெவலப்பர் பண்ற ஒர்க் தான். ஆனா அந்த பேஜ் இல்லைன்னா இந்த மாதிரி 404 பேஜ் வேணும்னு நீங்க சொல்லிடணும், அவர் பண்ணிடுவார். அப்புறம் அதுல வந்து ஒரு ஹோம் பேஜ் கொடுத்துருங்க இப்போ. ஸோ நீங்க அது இருக்கா இல்லையா நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்றப்ப ஒரு ஸ்பெல்லிங் தப்பா ஒன்று போட்டேன் அப்படின்னா 404 வரும். இங்கே பேக் டு ஹோம். இந்த பேஜ் கஸ்டமா டிசைன் பண்றது அந்த 404. இது கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி வரக்கூடாது. அது மாதிரி வரக்கூடாது. நீங்க சொல்றது நெட் இல்லாட்டி அந்த சும்மா ஒரு கேம் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி வரக்கூடாது. அது போல 404 தான் வரும். நெட் இல்லாதப்போ ஓகே. நான் சொல்றது பேஜ் இல்லாதப்ப அந்த மாதிரி வரக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா கூகுள் அது விரும்புறது இல்லை. அப்ப எஸ்இஓல நம்ம பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க. கெனானிக்கல் இது ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்ல. கெனானிக்கல் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து 2 சேம் லிங்க் வைக்கிறீங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் மொபைல் ஃபோன் இருக்கு, ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். இது ரெண்டுக்கும் தனித்தனி பேஜ் வைக்கிறீங்க. இது எல்லா ஸ்பெக்கும் சேம் தான். ரேம்ல இருந்து ஸ்கிரீன் சைஸ்ல இருந்து பிராண்ட் எல்லாமே சேம். கலர் மட்டும் மாறுது அப்படிங்கிறக்க 2 பேஜ் நீங்க வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுனா 2 பேஜை கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப கூகுள் வெறும் கலருங்கிற வேர்டு மட்டும் தான் மாறுது. பிளாக் ஒன்று ப்ளூ ஒன்று இருக்கு, இது எல்லாமே சேம்ங்கிறப்ப ஒருத்தர் அந்த மொபைலை தேடுறாங்கன்னா நான் ப்ளூவை காமிக்கிறதா பிளாக்கை காமிக்கிறதா, ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு எப்பவுமே நீ ப்ளூவை காமி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கு உண்டான பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கெனானிக்கல் ஈக்குவல் டு ப்ளூ பேஜோட லிங்க் கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ பேஜ் சோர்ஸ் போனீங்க அப்படின்னா கெனானிக்கல் நீங்க காமிக்கும். பை டிஃபால்ட் அது என்ன பேஜ், ப்ளூக்குள்ள ஒரு பேஜ் இருக்கும், பிளாக்குக்கு ஒரு பேஜ் இருக்கிறது தான் காமிக்கும். நீங்க பிளாக் பேஜில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, கெனானிக்கல்ல வந்து பிளாக் பேஜ் தான் இருக்கும், அதுக்கு பதிலாக ப்ளூ பேஜ்னு நீங்க மென்ஷன் பண்ணிடணும். அப்போ ப்ளூ பேஜுக்கு கெனானிக்கல் ப்ளூ பேஜ் தான், பிளாக் பேஜுக்கு வந்து கெனானிக்கல் ப்ளூ பேஜ்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா சர்ச் ரிசல்ட்ஸ்ல கூகுள் கன்ஃபியூஸ் ஆகாது. எப்போ அந்த மொபைல் கான்ஃபிகரேஷன் தேடினாலும் நேராக ப்ளூவை காமிச்சு. அந்த எந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு காமிக்கணும், இஃப் யூ ஹாவ் அ சிமிலர் கண்டென்ட், அப்போதான் கெனானிக்கல் வரும். மற்றபடி வேற வேற பேஜ் அப்படின்னா கெனானிக்கல் டிஃபால்ட்டாக அது என்ன இருக்கோ அது. இது எப்போச்சும் ரொம்ப ரேராக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பர்டிகுலராக நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் வேற, ரேம் மாத்திரம் ப்ராடக்ட்டுக்கு தான் அது யூஸ் ஆகும். பேஜ் ஸ்பீட். பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் அப்படிங்கிறத நான் கூகுளில் போட்டிங்கன்னாவே வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா 4 வெப் வைட்டல்ஸ், FCP, LCP, TTFB, CLS, INP, இன்ட்ராக்ஷன் டு நெக்ஸ்ட் பேஜ். இந்த மாதிரி ஒரு 5 பேராமீட்டர்ஸ் வந்து அதில் இருக்கும். FCPக்கு ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ படி நீங்கள் குட்டா பேடா அப்படிங்கிறத தரணும்.
அதனால பேட் அப்படின்னா நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெவலப்பர் தான் அதை பண்ணுவாங்க. 49%க்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா புவர், 49 to 89 ஆவரேஜ், 90 to 100 குட். அதனால பேஜ் ஸ்பீடை நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். அதில் அதுதான் ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. அந்த கூகுளுக்கு இருக்கிற webd.dev ஒரு web.dev அப்படின்னு மொபைல் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங்னா மொபைல்ல நல்லா இருக்கணும். ஸோ அதை நீங்களே செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும் மேனுவலா. ஏதாவது பிளாக் ஆகுதா, டெக்ஸ்ட் ஓவர்லேப் ஆகுதா, ஹரிசானல் ஸ்க்ராலிங் இருக்கா, மொபைல்ல என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். மொபைல்ல கரெக்டா இருந்தா மட்டும்தான் டெஸ்க்டாப்ல நீங்க அதுதான் மொபைல் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எஸ்எஸ்எல். எந்த வெப்சைட் போனீங்கனாலும் உங்களுக்கு HTTPS தெரியாது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா செக்யூர்டு சர்வர்னு வரணும், கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு வரணும். அல்லது இந்த இடத்துல சும்மா கிளிக் பண்ணிட்டு வெளியில வாங்க. சரி, ரெண்டாவது தடவை கிளிக் பண்ணாரு, 2 தடவை கிளிக் பண்ணீங்கன்னா HTTPS காமிக்குதா HTTP காமிக்குதான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல எல்லாம் HTTPS வாங்கணும்னா தனி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம். இப்போ வந்து நீங்க எங்க சர்வர் வாங்குறீங்களோ அவங்களே கொடுத்துட்றாங்க. நீங்க கான்ஃபிகர் மட்டும் பண்ணா போதும். அதான் சர்வர்காரங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, இல்ல டெவலப்பர்ட்ட சொல்லிடுங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா டெவலப்பர்ட்ட HTTPS எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட வேலை அது பண்ணி தருவது. ஆனா HTTPS கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது மொபைல் ஏஜ், டொமைன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நம்ம 2 கான்ஃபிளிக்ட் இருக்கு. அதாவது டொமைன் ஏஜ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலாம், லாஜிக்கலா டொமைன் ஏஜ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லலாம். இப்போ 15 வருஷமா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். இன்னொரு கம்பெனி புதுசா ஒரு வருஷமா 6 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்காக அவங்க நம்மளை விட நல்லா பண்ணலாம். ஆனா கூகுள் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு 15 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, மாசம் 1000 பேர் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கிறாங்க வெப்சைட்ல, வருது, வாட் எவர் இட் ஃபீல்ஸ், லாஜிக்கலா அது என்ன கண்டுபிடிக்க முடியுதோ கண்டுபிடிச்சிட்டு சரி இவங்கள நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காமிக்கலாம். இல்ல இவங்க என்னதான் இருந்தாலும் புதுசா வந்தவங்க இவங்களோட பெஸ்டா இருக்காங்க, புதுசா வந்தவங்களுக்கு மாசம் 5000 பேர் வர்றாங்க, அப்ப அதுதான் நிறைய பேர் விரும்புறாங்கன்னா முன்னாடி அதையும் கூட காமிக்கலாம். அதனால டொமைன் ஏஜ் அப்படிங்கறத நீங்க என்னைக்கு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனே பிளாக் பண்ணிருங்க. அந்த மந்த்ஸ் அந்த டேஸ் எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்கோர்ஸ் அதுக்காக காசு கொடுத்தா பண்ணணும், வேற வழி இல்லை. DADA, டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி, 1 to 100க்கு ஒரு ரேங்க் வைக்கிறாங்க. டொமைன் அத்தாரிட்டி 30க்கு மேல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கு. பேஜ் அத்தாரிட்டி நம்ம எல்லாமே ஓரளவுக்கு 35, 40 பக்கம் இருக்கிறோம், அது ஓகே. அதனாலதான் இப்போ நம்ம ரேங்க் ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் we are getting some enquiries அப்படின்னு நான் சொல்றேன். இது நம்ம கையில் இல்ல, இது நீங்க பண்ணக்கூடிய SEO ஒர்க்னால ஆட்டோமேட்டிக்கா அதிகமா இருக்கும். டிராபிக் அதிகமாகணும், குவாலிட்டி ஆஃப் விசிட்டர்ஸ் உள்ள வரணும், நிறைய பேக்லிங்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா PADA அதிகமாகும். ஆக்சிலரேட்டட் மொபைல் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இப்போ யாரும் பண்றது இல்லை. அதாவது மொபைல் வெர்ஷன்ல ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ m.appincoimbatore.com. இப்போ நீங்க ஃபேஸ்புக் வந்து மொபைலோட க்ரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு m.facebook.com வரும். அதாவது டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபைல்ஸுக்கு மறுபடியும் மொபைல் ஒரு தடவை வச்சு அதுக்கு மட்டும் லோட் ஆகிறப்ப ஸ்பீடா லோட் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு. பட் இன்னைக்கு யாரும் அதை பண்றது இல்லை. இது ஒரு மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதில் வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பீடு ஃபேக்டர்ல நீங்க முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்சிலரேட்டட் மொபைல் பேஜ். நீ எல்லாமே ஏன் இந்த பாயிண்ட் ஆகிறேன்னா நீங்க அப்படியே கூகுள் பண்ணி பார்க்கும்போது இன்டர்வியூல ஏதாவது பெரிய கம்பெனிஸ்ல கேட்டால் நான் சொல்றது. பட் SEOல நம்ம இது யாரும் பண்றது இல்லை. பெரிய கம்பெனிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா 2 வருஷம் வச்சு அப்டேட் பண்ணணும், நீங்க 2ல அப்டேட் பண்ணணும், ஒன்றுல மறந்துவீங்க, எல்லாம் இருக்கு ப்ராக்டிக்கலா. அதனால யாரும் பண்றது. CDN இது பத்திக்கு கொஞ்சம் பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். CDN என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து இமேஜஸ் ஒரு 100 இமேஜஸ் உள்ள யூஸ் பண்றோம், 50 வீடியோஸ் உள்ள யூஸ் பண்றோம், டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். ஒவ்வொரு தடவை லோட் ஆகிறப்ப 50 வீடியோ, 10 ஆடியோ ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போய் சர்வர்ல இருந்து எடுத்துட்டு வரும். அப்ப எடுத்துட்டு வரப்ப என்னன்னா ஒரு டைம் செகண்ட்ஸ் ஆகும். செகண்ட்ஸ்ல வந்து டைம் ஆகும், உள்ள போய் லோட் ஆயிட்டு வந்து எடுத்துட்டு வந்து இங்க நம்ம லோக்கல்ல எங்க பாக்குறாங்களோ அங்க காமிக்கிறேன். இப்போ இதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதிகமாகிறதுனால கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு ஒன்று பேர் யூஸ் பண்றாங்க. டெவலப்பர்ஸ் வந்து பண்றாங்க. என்னன்னா இமேஜ் ஒரு சர்வர்ல நீங்க 2-3 சர்வர் வாங்குற மாதிரி இருக்கணும்.
இமேஜ் ஒரு சர்வர்லையும், வீடியோ ஃபைல்ஸ் ஒரு சர்வர்லையும், வேற ஏதாவது பிளாக் டெக்ஸ்ட் இதெல்லாம் இருந்தா இன்னொரு இதுலயும் வச்சுட்டீங்க அப்படின்னா, இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரே டைம்ல போய் இந்த சர்வர் போகும், இந்த சர்வர் போகும், இந்த சர்வர் போகும். அப்போ ஒரு 5 செகண்ட்ல எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரும். நீங்க ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சீங்கன்னா எடுத்துட்டு வந்து லோட் பண்றதுக்கும், தனியா 5 இடத்துல வச்சிட்டீங்கன்னா ஒரே சமயத்துல 5ல போயிட்டு எடுத்துட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்பிளிட் பண்ணி வேற வேற சர்வர்ல வைக்கிறதா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது வந்து முதல்ல பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சின்ன கம்பெனிஸும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்க எல்லாம் வந்து என்னன்னா ஒரு இதுல சொல்லலாம், இன்டர்வியூல எல்லாம் போனீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக சிடிஎல் நம்ம ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டென்ட் டெலிவரி இல்ல பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் இல்ல ஆக்சிலரேட்டர் மொபைல் பேஜ் இப்படி சொல்றதுக்காக நான் வச்சிருக்கேன். சிடிஎல் நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் கண்டென்ட் டெலிவரி. கூகுள் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தா சொல்லுங்க, அதுல ஏதாவது கான்செப்ட்ல என்னங்கிறத நம்ம படிக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்கீமா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ரேட்டிங்ஸ் போடுறதுக்காக நீங்க எல்லாமே பண்ணி காமிச்சிங்க ப்ராடக்ட், அது கண்டிப்பா இருக்கணும், ஒவ்வொரு பேஜுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. சர்ச் கன்சோல் அடுத்த டூல், இது சம்பந்தமான டூல் வந்து நம்ம அடுத்தது பார்க்க போற ஒரு மாடியூல். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நம்ம பார்ப்போம். லேண்டிங் பேஜ் டிசைன் நீங்க பாருங்க. லேண்டிங் பேஜ்ங்கிறது கூகுள்ல எந்த பேஜ்ல கிளிக் பண்ணி உள்ள வர்றாங்களோ இல்ல மேனுவலா டைப் பண்ணி எந்த பேஜ்ல இருந்து வர்றாங்களோ அதான் லேண்டிங் பேஜ். அதான் நம்ம வீட்டுக்கு 4 கதவு இருந்தாலும் எந்த கதவு வழியா உள்ள வர்றாங்களோ அதான் லேண்டிங் பேஜ். அந்த லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கணும்னா பையரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கணும். வந்தா நீட்டா இருக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா வந்தோடனே சேரு கண்ணாடி எல்லாம் உடஞ்சு ஸ்டூல் எல்லாம் கீழே நடக்குது அப்படின்னா இது என்னடா வீடு அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வெப்சைட் இருக்கக்கூடாது. வெப்சைட் கஷ்டப்பட்டு உள்ள வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அதனால கலர்ல இருந்து ஃபாண்ட்ல இருந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே வந்து யூ கோ டு 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு லாபியில போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒரு மெலடியஸா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும், மியூசிக் மட்டும் போயிட்டு இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு பப்பு பார் அந்த மாதிரி நீங்க அந்த கல்ச்சர்ல போறீங்க அப்படின்னா சவுண்ட் பயங்கரமா வச்சு கேட்டுட்டு இருப்போம். ஸோ இட் வேரிஸ் டிஃப்ரெண்ட். ஆடியன்ஸ் எந்த மூட்ல எங்க போறாங்களோ அவங்களுக்கு தகுந்தது இருக்கணுங்கிற மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு வர ஆடியன்ஸோட ஏஜ்ல இருந்து டெமோகிராபிக்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்மளுக்கு அந்த அந்த ஓனருக்கு வெப்சைட் ஓனருக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை தான் போடுறாங்க ஒழிய ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குங்கிறது யோசிக்கிறது இல்லை. பட் அதெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்இஓல சொல்றோம். அதனால லேண்டிங் பேஜ் டிசைனே நீங்க கூகுள் பண்ணுங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நீங்க படிங்க. இதெல்லாம் புரியுங்களா? நான் சொன்னது ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ லேண்டிங் பேஜ்னா கலர் இதுல இருந்து அட்ராக்ட் இருக்கணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ இருக்கணும் அப்படிங்கிறது. பட் நீங்க வந்து அது ஒரு ப்ரெசன்டேஷனே பண்ற மாதிரி நீங்க ஒன்று எடுங்க. ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் அ ப்ரெசன்டேஷன் அண்ட் லேண்டிங் பேஜ் டு டேக் கிளாஸ் ஃபார் மை கலீக்ஸ். ஸோ செஷன் ஷுட் பி 1 hour அப்படின்னு ChatGPTல போட்டீங்க அப்படின்னா என்னென்னவெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது, என்னென்னவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் மேலும் நம்ம இந்த 8 ஹவர்ஸ்ல நம்ம 2 ஹவர்ஸ்ல பாட்டுக்கு வருவாங்க போவாங்க. லேண்டிங் பேஜ் ஓகே என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். 8 ஹவர்ஸ் இருக்கப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம். நிறைய என்ன ஸ்ட்ரக்சர் டேட்டா நிறைய படிக்கிறது இந்த 8 ஹவர்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறதுனால அந்த டைம் இருக்கும். நீங்க பண்ணி பண்ணி அப்படியே அப்போதைக்கு எங்களுக்கு டவுட் நீங்க கேட்கணும். காம்படிட்டர் அனாலிசிஸ், ஸோ இதுவும் நீங்க பண்ணணும். கூகுள்ல வர்ற காம்படிட்டர் யாரு, ஒரு 3 காம்படிட்டர் எடுத்து நீங்க காமிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுல எந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட், ஏஐ டூல் டிஃப்ரெண்டா கொடுக்குது. பட் நான் என்ன அனலைஸ் பண்ணுவேன், ஒரு மேனுவலா என்ன பண்ண சொன்னீங்க அப்படின்னா இன்னொரு சைட்ல அவங்க எந்த மாதிரி வந்து கவர் பண்றாங்க, எந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கீவேர்டு கொடுக்குறாங்களா இல்ல சிலபஸ் கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிறத படிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். என்கொயரி ஃபார்ம் எத்தனை இடத்துல, எந்தெந்த இடத்துல லீட் கேப்சரிங், ஒரு என்கொயரி ஃபார்ம் தான் என்டர் பேஜுக்கு இருக்கா இல்ல அங்கங்க கொடுத்துட்டாங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் ஈஸியா நான் என்கொயரி போட முடியுதுன்னா அது குட் மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி வந்து காம்படிட்டர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொன்றிலையும் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை ஒரு போஸ்ட் போடுறாங்க, ஒவ்வொன்றிலையும் எத்தனை பேர் லைக் கமெண்ட் ஷேர் பண்றாங்க, இது எல்லாமே நீங்க பார்க்கணும். காம்படிட்டர் அனாலிசிஸ்ல நீங்க பார்க்கணும். ஏன்னா அது சோசியல் மீடியா வர்றப்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னா ஏன் நம்ம வைக்கக்கூடாதுன்னு யோசிங்க. 10,000 வச்சிருக்கிறது பெருசு இல்லை, இவங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா நம்ம ஏன் டெய்லி போஸ்ட் போடக்கூடாது. அவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க, ஆனால் 10 பேர் தான் லைக் பண்றாங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் புவர்.
10,000 பேர் வச்சுட்டு வெறும் 10 பேர் தான் லைக் போடக்கூடாது. 5% மேல இருக்கும். 100க்கு 5ன்னா 1000க்கு 50, 10,000க்கு 500 லைக்ஸ் வரும். 500 லைக்ஸ் கம்மியா வந்ததுன்னா புவர் என்கேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறப்போ. ஸோ 5%, 1 to 5% குட். 5% மேல இருந்தா எக்ஸலண்ட். சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் இது 3 சேர்த்துனீங்கன்னா 5%, 1 to 5% இருந்தா குட். 5க்கு மேல இருந்தா எக்ஸலண்ட். ஸோ நான் 500 இருந்ததுன்னா எக்ஸலண்ட். அட்லீஸ்ட் 100 இருந்ததுன்னா குட். 100 கம்மியா இருக்குன்னா புவர். அப்ப இந்த காம்படிட்டர்லாம் போய் பார்க்கணும். அவங்க என்னன்னைக்கு போஸ்ட் போடுறாங்க, எத்தனை பேர் லைக் பண்றாங்க, எந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க மேனுவலா தெரிஞ்சாதான் ஒரு பிசினஸ் நல்லா பண்ண முடியும். அது மார்க்கெட்டிங் நல்லா பண்ண முடியும். அது போக ஆன்லைன்ல இதுவே எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ChatGPT மாதிரி டூல்ஸ் போட்டு கிளாட் யூஸ் பண்ணுங்க, எடுத்து கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க பாருங்க. எல்லாமே பண்ணணுமே தான் நீங்க காம்படிட்டிவ் அனாலிசிஸ், லேண்டிங் பேஜ் டிசைன் நீங்க நல்ல பிரசன்டேஷன் எடுத்து நீங்க பண்ணி காமிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம காமிச்சிக்கலாம். பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ்னா என்ன அப்படின்னா எந்த பேஜ்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்றது. 100 மாடி லிஃப்ட், சாரி 100 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்ல போறீங்கன்னா 78வது இருக்கிறீங்களா, திடீர்னு இறக்கி விட்டாங்கன்னா நீங்க 78ல இருக்கீங்களா 50 இருக்கீங்களா அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சாதான் தெரியும். அது மாதிரினா பிரெட் கிரம்ஸ்ங்கிறது நம்ம வச்சிருக்கோம் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பண்றது இல்ல. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த பேஜ்ல இருக்கும். ஸோ திஸ் பேஜ் பேரண்ட் பேஜ் இது கோர்சஸ், அதுல இருந்தா இந்த பேஜ் வருதுன்னா இந்த இடத்துல ஹோம் கோர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும். நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் நான் வச்சிருக்கோம். நீங்க யுடமி போனீங்க அப்படின்னா அவர் அமேசான்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். எந்த பேஜில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் பர்டிகுலரா. இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக் மியூசிக், இதுதான் இதோட பேரண்டோடது. இந்த இது எதுக்கு கீழே வருதுன்னா ஹையரார்க்கியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு ஹையரார்க்கி, அதுல இருக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன், அதுல இது, அதுக்கு கீழே இது வருது. அப்போ எனக்கு இது புரிஞ்சுக்கணும், இந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் பிரெட் கிரம்ஸ். எஸ்இஓ பொறுத்தளவுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. நம்ம வந்து பேக் எண்ட்ல பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு பெரிய கேட்டகரியில கோர்ஸ் வந்து டைரக்டா வர்றதுனால இல்லை. பட் நீங்க 2-3 சப்மெனுலாம் வருதுன்னா கண்டிப்பா வந்து அந்த இது வைப்பாங்க. நீங்க அமேசான் நீங்க போனீங்கன்னாலும் பார்க்கலாம். இதுவும் டெவலப்பர் யார் வெப்சைட் டிசைன் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி பிரெட் கிரம்ஸ் எனக்கு காமிங்க அப்படின்னு நீங்க சொன்னா தான் அவங்க பண்ணுவாங்க. புரியுங்களா? இப்போ நான் ஏதோ கிளிக் பண்ணி வந்தேன். இட் பிலாங்ஸ் டு ஹோம் அண்ட் கிச்சன், கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ், 3D கிராஃப்ட், 3D பிரிண்டிங் பிரிண்ட்ஸ். அப்போ இந்த 3D பிரிண்டிங் வந்து எதுக்குள்ள வருதுன்னா ப்ராட் கேட்டகரியில் வர ஹோம் அண்ட் கிச்சனுக்குள்ள வருதுன்னு இது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கூகுள் ஒரு ஆர்கனைஸ்டா வைக்கிறத லைக் பண்றதுக்காகவும் பிரெட் கிரம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். மொபைல் ரெஸ்பான்சிவ். ஸோ இன்னைக்கு எல்லாமே மொபைல் ரெஸ்பான்சிவ் ஆயிருக்கு. நீங்க அதாவது சும்மா இது பண்ணீங்கன்னாவே மெனு எல்லாமே ஹரிசாண்டலுக்குள்ள போயிருது, இமேஜ் 1 by 1 மாறிக்குது. இந்த மாதிரி எல்லாமே நடந்தது. இதெல்லாம் முதல்ல ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியார் கோடிங் எல்லாம் எழுதி ரொம்ப பண்ணணும். இன்னைக்கு ஒரே லைன் கோடிங்ல எல்லாமே மாறிக்குது. ஸோ அதனால இப்போ வந்து பெரிய பிரச்சனை இல்லை. பட் இப்போ சில மெனு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹோம் அபவுட் இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அசியூம் தட் இதுதான் மொபைல் வியூல இந்த மாதிரி மெனு எல்லாம் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ ரெஸ்பான்சிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏதோ ஒரு வெப்சைட் நீங்க பார்க்கலாம் இன்னும் இப்படி இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மொபைல் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஓரளவுக்கு மாறிடுச்சு. இல்லை டெக்ஸ்ட் ரீடபிலிட்டி, டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. ஸோ ரீடபிலிட்டி நல்லா இருக்கணும். அப்படின்னா நான் கொஞ்சம் பெரிய ஃபாண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிற மாதிரி படிக்கிறதுல எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸ்டென்ஷன் கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர்னு இருக்கு. நீங்க வந்து இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர் நான் போறேன்னா இப்போ இதுதான் வந்து கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன், க்ரோம் எக்ஸ்டென்ஷன். இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணா இங்க வந்துடும்.
திருப்பி பின் பண்ணிட்டீங்கன்னா இங்க இடத்துல வந்துடும். இது போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன தேடுறீங்களோ கூட இந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் டூலும் ஆக்ட் ஆகி சில இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதை நம்புறது அப்படிங்கிறது ரெண்டாவது, பட் சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்கிறத பிலீவ் பண்ணிக்கணும். இப்போ ஃபிட்டா அகாடமி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் நான் போட்டங்காட்டி இது வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு, சரி மந்த்லி எவ்வளோ விசிட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுது. இது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், விட்டுருங்க. உள்ள இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உள்ள 8000 கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி ரஃபா எடுத்துக்கோங்க. அது 6000 இருக்கலாம், இல்லை 10,000 கூட இருக்கலாம். ரஃபா 8000 நீங்க வச்சுக்கோங்க. டிஏ சொல்லுது பாத்தீங்களா 42. இப்போ நீங்க உள்ள போய் ஒவ்வொரு சைட்டா நீங்க செக் பண்ண வேண்டியதில்லை. ஃபிட்டா வந்து டிஏ வந்து டொமைன் அத்தாரிட்டி 42, ரெஃபரன்ஸ் டொமைன் 21,000, லிங்க் வந்து பாருங்க நான் 15 லட்சத்தி சம்திங் இருக்கு பேக் லிங்க். ஏன் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். 15 லட்சம் பேக் லிங்க்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸ்பேம் ஸ்கோர் 3%. இப்போ அடுத்தது இன்னொரு சைட் வந்து பாத்தீங்கன்னா 11,000 ரெஃபரன்ஸ் லிங்க் பேக் லிங்க்ஸ். நம்மளோட பாத்தீங்கன்னா 29,000 அந்த மாதிரி இருக்கும். அப்போ பின்னாடி இருக்கிறோம். இது தப்பு. ஏன்னா 418ல நம்ம 2000 மெம்பர்ஸ் வர்றாங்க. 19,000 காமிக்குது. ஸோ ஃபிட்டா எவ்வளோ இருக்காங்க 15 லட்சம், நம்ம வெறும் 19,000. ஸோ இதுல எவ்வளோ எடுத்தீங்கனாலும் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஃபிட்டாக்கும் நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் போட்டீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இதுல மெயினா ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பேக்லிங்ஸ் வந்து ஸ்மார்ட்டா பண்ணணும் அப்படின்னா ஃபிட்டா என்ன மாதிரி பேக்லிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. எப்படி பார்ப்பீங்க? இந்த இடத்துல காமிக்குதுங்களா பேக்லிங்ஸ் எல்லாம். ஷோ பேக்லிங்ஸ் ஒன்று இருக்கு. ஷோ பேக்லிங்ஸ் போனீங்க அப்படின்னா நிறைய காமிச்சிட்டு இருக்கும். இவங்க எங்கெங்கெல்லாம் லிங்கை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல எந்த பிளேஸ் பண்ண வெப்சைட்ல வந்து டிஏ எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். நான் என்ன சொன்னேன், லிங்கை பிளேஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஹை வேல்யூ வெப்சைட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல மார்க்னு சொன்னேன். ஹை வேல்யூ வெப்சைட்ல இருந்து கிளிக் வந்ததுன்னா இன்னும் நல்ல வேல்யூ, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இவங்க ஹை வேல்யூ வெப்சைட்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிஏ 40க்கு மேல இருந்தா 30க்கு மேல இருந்தாவே நல்ல சைட்னு நான் சொன்னேன். ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும்? இப்போ இதை பாருங்க 50 இருக்கு, 53 இங்க இருக்கு. இந்த டிஏ இருக்குங்க. இந்த பேஜ்ல பார்ப்போம். இந்த மாதிரி பேஜ் போயிட்டே இருக்கு. ஃப்ரீ டூல்லே ஓரளவு தர்றாங்க. 53 இருக்கிற ஏதோ ஒரு இஷ்யூனால பிளாக் முதல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ 50 இருக்கிற சைட் எடுப்போம். இதுல வந்து ஃபிட்டா எங்கேயோ ஒரு ஒர்க்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைட்ஸ்ல வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளும் போய் அதே சைட்ல ஒரு லிங்க் கொடுத்துட்டு வரலாம். அவங்க எப்படி கொடுத்துருப்பான்னு தெரியும். ஆல்ரெடி ஒரு ஆர்டிகல் இருக்கும், கமெண்ட்ல போய் ஒரு லிங்க் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, இல்லை இவங்களா ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. எது வேணாலும் இருக்கும். நீங்க ஆர்டிகல் எழுதியிருந்தாங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து சாட்ஜிபிட்டில போட்டு ஐ வாண்ட் டு ரிப்ளை ஃபார் திஸ் ஆர்டிகல் யூசிங் மை லிங்க் அதை கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு சின்ன இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை நீங்க அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு வரலாம், காப்பி பேஸ்ட் பண்ணலாம். நீங்க எல்லாம் ரிப்ளைக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போனோம்னா ஸ்மார்ட்டா, ஏன்னா ஆல்ரெடி ப்ரூவன் நல்ல சைட்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம போய் தேடணும். நம்ம எந்த இதில் போடுறோமோ அது ஹை டிஏ இருக்கா பிஏ இருக்கான்னு பார்க்கணும். ஒன்னாச்சு நம்ம பார்த்துடலாம். 13 DIY ஐடியாஸ் பேக் டு ஸ்கூல் இருக்கு. இதில் கண்ட்ரோல் எஃப் போட்டு ஃபிட்டா அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் என்ன இவங்க பண்றப்ப கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் ஓனர் டெலீட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போ காமிக்க மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் எழுத வச்சுன்னா எல்லாம் 15 லட்சம் வைக்கிறது பிரச்சனை இல்லை, பாதி லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ரேங்க் ஆகிட்டு இருக்காரு. ஃப்ரீ பேக் இன் செக்கர்னு வந்திருக்கு.
நம்மளோட பேக்லிங்ஸ் பேஜ் மட்டும் பாருங்க. இல்லை காம்படிட்டர் போட்டீங்கன்னா வரும். அதுல இருந்து ஸ்மார்ட்டா நம்மளும் போய் பண்ணலாம். நிறைய பிளாகுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீடியம்ல யாராச்சும் எழுதியிருப்பாங்க. நீங்க ஃபுல் ஆர்டிகல் எழுதுறதுக்கு பதிலா திஸ் ஆர்டிகல் வாஸ் வெரி நைஸ், ஆல்சோ செக் திஸ் லிங்க், இந்த மாதிரி ஏதாவது போட்டு உங்களோட லிங்கை கொடுத்தீங்கனாலும் அது பேக் லிங்கா இருக்கும். பட் அதுக்கு கிரேடு வந்து மாறும். ஆர்டிகல் எழுதுனா நல்ல மார்க் வரும், கமெண்ட்ல எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கம்மியானது வரும். ஸோ ஸ்மார்ட்டா பண்ணணும்னா இப்போதைக்கு கமெண்ட்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே ஓகே. ஸோ அதுதான் வந்து இந்த டூலோட இது. ஸோ இதுவோ ஜென்ரலாக அன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம். அந்த அந்த லிங்க் எடுத்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு, அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, நான் வந்து திரும்பவும் வந்து அந்த வெப்சைட் டிசைன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து அன்னைக்கே எடுத்திருந்தாங்க வேர்ட் ப்ரெஸ். திரும்பி நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 11:30க்கு இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்கு எஸ்இஓ பண்ணுறது தான் பெஸ்ட் மெத்தட். அது எப்படி கிரியேட் பண்ணுறது தான் மறுபடியும் காமிப்பார். அப்படி இல்லை அப்படின்னா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அந்த வேர்ட் ப்ரெஸ் கிளாஸ் எடுக்கிறவர்கிட்ட நிறைய இன்டர்ன்ஷிப் பேஜஸ் எல்லாம் இருக்கு. அவர் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் நம்ம பின்னாடி இருக்கும். நம்ம எதை வச்சு முன்னாடி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்து எழுதணும். டைட்டில், யூஆர்எல், நீங்கள் சஜஸ்டட் டைட்டில், சஜஸ்டட் யூஆர்எல், சஜஸ்டட் டிஸ்கிரிப்ஷன். சரி, மாத்திரமே மாற்ற வேண்டாம், கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. புரியுங்களா? யூஆர்எல் கரெக்டாக இருக்கு, நம்ம சேஞ்ச் பண்ணணுமே பண்ணாதீங்க. கரெக்டாக இருந்தால் ஓகே, அப்படி அதே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ன்ஷிப் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. பேஜஸ், புது பேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்டர்ன்ஷிப் அப்படின்ட்டு இந்த பேஜில் ஒன்றும் முன்னாடி வராது. இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர் வருதான் தெரியல. நம்ம எஸ்இஓ பண்ணல, அதுவா ரேங்க் ஆகிட்டு வந்தாலும் வந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் வருங்க. இப்போதான் ரீசெண்டாக பண்ணலாம் இது. அப்போ அதுக்கு பேக்லிங்ஸ் நீங்கள் பண்ணலாம், அதுக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணலாம், அதுக்கு வந்து சஜஸ்டட் டெக்னிக்கல் எஸ்இஓவில் என்னென்னலாம் சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்காக 301 இப்போ தேவை இருக்காது. ரீடைரக்ட்லாம் எதுவும் நம்ம பண்ணவே இல்லை. பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்கிங் எடுக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் கீவேர்ட். டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஒரு வேலை நம்மளோட பேஜை முன்னாடி கொண்டு வர்றதுதான் நீங்க டாஸ்கா வச்சுக்கணும். இது மாதிரி ஆளுக்கு ஒரு பேஜ் இல்ல சேம் பேஜை எடுத்தீங்கன்னாலும் ஓகே தான். வேர்ட் டாக்குமெண்ட்ல இத்தனை பேராமீட்டர்ஸ் எல்லாமே போட்டு நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. ஸோ இதுக்கு பிரைமரி கீவேர்டு என்ன வரும் அப்படின்ட்டு நீங்க ChatGPT யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. கீவேர்ட் பிளானர் விட்டுருங்க. ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்கும். இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்டர்ன்ஷிப் ஆர் மேஜர் கேட்டகரி இன்டர்ன்ஷிப் யார் காம்படிட்டர் எடுங்க. இதுக்கு லேண்டிங் பேஜ் கொடுத்தா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத எடுங்க. இல்லை எக்ஸிஸ்டிங் பேஜுக்கு மாத்திரம், ஏன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதனால அது அவ்வளோ சீக்கிரம் மாற்ற வேண்டியதில்லை. எத்தனை டைம்ஸ் வந்து அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர் வருது, டோட்டல் கண்டென்ட் எவ்வளோ, இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்கா, எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இருக்கா, இது எல்லாமே எடுத்து நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக அந்த 3 நாளுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடிஷ்னலாக தான் நான் அந்த வெப்சைட் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் 3 நாள் நான் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆல்டர்னேட்டிவாக நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி அட்டன் பண்ணி தான் நீங்கள் விட்டுருங்க. இல்லாட்டி திருப்பி அதை அட்டன் பண்ணுறதுனால பண்ணுங்க. டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 404 எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு அவர்கிட்ட கேட்கலாம். இல்லை ரீடைரக்ட் எப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் நான் சொல்லி தர சொல்கிறேன் அவர். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். எஸ்இஓ இதை பண்ணிட்டு வியாழக்கிழமை வர்றப்ப எல்லாரும் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல எனக்கு அனுப்பிச்சுடுங்க. இதுதான் யூஆர்எல், இந்த பேஜுக்கு எஸ்இஓவில் இத்தனை பேராமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்கணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் போடுதோ நான் சொல்லி கொடுத்தது போக நெட்ல இருந்து எடுத்து பண்ணுங்க. அதே சமயத்தில் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் கைடு அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் கைடு, ஸ்டார்டர் கைடுன்னு சொல்லுவாங்க. இது லிங்கா இருக்குங்க. இந்த லிங்கை நான் காப்பி பண்ணி போடுறேன். இதுல நிறைய இருக்கும். நீங்க வந்து எல்லாமே படிச்சு நம்ம மாஸ்டர் ஆகணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம தேவைங்கிறப்ப எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த லிங்க் உள்ள போயிட்டு பாருங்க.
எப்படி சர்ச் ஒர்க் ஆகுது, கூகுள் அவனோட மெட்டீரியல் இது. இந்த 3 நாள் இதையும் நீங்க பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இதுவே சம்மரைஸ் பண்ணுன்னு உடனே ஆஸ் ஜெமினின்னு வந்துருச்சு. சம்மரைஸ் திஸ் பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க இந்த லிங்கை போய் ChatGPT போட வேண்டாம், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனாகவே வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளா இதுலயும் படிச்சுக்கலாம். சம்மரைஸ் திஸ் பேஜ் ஃபுல் இது படிக்க முடியலனாலும் இந்த சம்மரைஸ் போட்டு எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதுல வர டவுட் நோட் பண்ணிட்டு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? So Kaushik, Ilango, Shanmaya, did you understand for the next 3 days topic? It will be a website design, it will be a studying of SEO starter guide, and you need to prepare a Word document for any one of the page with all the SEO parameters. Whatever you are going to suggest, put it in that Word document, and we will implement it. Also write content for medium.com and for our own blog. இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணணும், இல்லாட்டி தியரிட்டிக்கலா நம்ம படிச்சுட்டு போயிட்டே தான் இருப்போம். அதனால நான் ஒரு ஸ்டாப் விட்டு இருக்கு. நான் எப்பவுமே இந்த லீவ் அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல வரலைங்க. நார்மலா எல்லா பேட்ச்லயுமே இந்த 3 டாபிக் எப்ப ஸ்டாப் பண்ணிடுவேன். SEO, கூகுள் ஆட், மெட்டா ஆட்ஸ். அது நீங்க முடிச்சா மட்டும்தான் அடுத்த டாபிக் நான் போற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா இப்ப நானும் லீவ் வர்றதுனால கரெக்டா முடியறதுனால நான் சொல்றேன். மற்றபடி அதுக்காக நான் ஃபீல் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். SEO முடிச்சா தான் நம்ம அடுத்த டாபிக் போவோம். இல்லாட்டி நீங்க வந்து இவ்வளவு பணம் கொடுத்து படிக்கவே வேஸ்டா போகுது. 3 டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். SEO நம்ம own website we can use it, right? Like yes, you use your own website. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சஜஷன்ஸ்ங்கிறது நான் சொல்றேன் நீங்க பண்ணதுக்கு அப்புறம். If you have anyone have your own website or your friends relative any website, you can start doing that. So நீங்களும் ப்ரௌஸ் பண்ணியும் பாருங்க. நிறைய வேர்ல்டுல நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் கிடையாது, வேர்ல்டுல எத்தனையோ மெட்டீரியல்ஸ் இருக்கு, நிறைய நல்லா இருக்கிறது இருக்கும். அதுவும் பார்த்துட்டு வியாழக்கிழமை நம்ம 11:30 மீட் பண்ணுவோம். பட் 10:30 11:30 இதே லிங்க்குக்கு வந்துருங்க. தினேஷ் will be handling. It's not mandatory, but try to come. சரி, ஓகே. வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?